பார்க்குற ரெண்டு வேலை, ஒன்று லேண்டை கொடுக்கு, இன்னொன்று ஃபுட்டை கொடுக்குது. ஃபுட்டுன்னு சாதாரண ஃபுட்டு கிடையாது, கிங் ஃபுட்டு. தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை நல்ல கவனிங்க. இப்பதான் நம்ம மெயின் விஷயத்துக்கு வரோம். தயவுக்கும் நிலத்துக்கும் சம்பந்தம் இருக்குதான்னா, தயவுக்கு முதல் சம்பந்தமே லேண்டு தான். பிரைஸ் காட். சொல்லுங்க. ஆமா, முதல் சம்பந்தமே பத்திரத்தோட தான் என்ன பண்ணுது, ஆரம்பமே. பிரைஸ் காட். ஸோ தயையின் மேன்மை நிலங்களையும் வளங்களையும் உண்டாக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீர பிரகாரமான வளம், ஆவிக்குரிய வளம், இது எல்லாத்தையும் என்ன செய்யும்? இப்ப பாருங்க, உனக்கு நான் நிச்சயமா என்ன பண்ணுவேன், தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். அப்ப தயை பார்க்குற ரெண்டு வேலை, ஒன்று லேண்டை கொடுக்கு, இன்னொன்று ஃபுட்டை கொடுக்குது. ஃபுட்டுன்னு சாதாரண ஃபுட்டு கிடையாது, கிங் ஃபுட். ராஜ விருந்து என்ன பண்ணுது. பிரைஸ் காட். வந்த உடனே என்ன பண்றாரு, நீ பயப்படாதப்பா, உன்னை உன் நிலத்துல ஒன்று அடக்கம் பண்றது கிடையாது, உன் நிலத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வர வைத்திருக்கிறேன். இப்போ மேவிபோசேத் என்ன சொல்றான்? அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை, என்ன நாயா? மேவிபோசேத் செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இதுதாங்க தயை. இப்ப இந்த மேவிபோசேத்துக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதி தெரியுமா? கொல்லப்படலாம். அந்த ஒரு தகுதி மட்டும்தான். அப்படி இருக்கிற செத்த நாயை போல இருக்கிற, அதையும் கூட கொல்லப்படலாம்னு சொல்லும்போது கூட மேவிபோசேத், ஐயா நான் நாய் கிடையாதுயா, செத்த நாய் தாமியா, இனிமே நீங்க என்ன கொல்ல வேண்டிய அவசியமே. ஸோ ஒரு மோசமான கண்டிஷன்ல தான் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது. சவுல் ராஜா, ஒரு ராஜாவுடைய பேரன் எப்படி வாழ்வாங்க? இப்ப நம்ம ஜமீன்தார் குடும்பத்தில் உள்ள பேரன்மார் எப்படி இருப்பாங்க? வேற லெவல்ல இருப்பாங்கல்ல. ஒரு டீச்சர்ஸுடைய பேர பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அதனுடைய சின்ன வாசனையாவது அடிக்காமலா போயிடும். அப்போ சவுல், இவ்வளவுக்கு இந்த சவுல் எத்தனாவது ராஜா? முதலாவது ராஜா. அப்போ எவ்வளவு மேன்மையா வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு சொத்து இருக்கும், எவ்வளவு கெத்து இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க போயிருக்காரு ஒரு ஓரமா. தாவீது என்கிற ஒரு மனிதனுடைய தயவு லோதேபாரில் இருந்த மேவிபோசேத்தை, ஒன்றும் இல்லாமல் இருந்தவனை அங்கே கூட்டிட்டு வந்து அவனுக்கு நிலங்களை வாக்கு பண்ணுகிறது, ராஜ விருந்தை வாக்கு பண்ணுகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நானும் உங்க மேல டிக்ளேர் பண்றேன், நீங்களும் நிலங்களை பெற்றுக்கொள்வீர்கள், ராஜ விருந்தை அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட்.